ஹலோ யுவாஸ், இன்றைக்கி நம்ம வந்து மைக்ரோ டீச்சிங் வந்து எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம். இது பயாலஜிக்கல் சயின்ஸ்க்கு வந்து மைக்ரோ டீச்சிங் நான் வந்து எழுதியிருக்கேன். மைக்ரோ டீச்சிங்னா என்ன ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஏதாச்சும் அதில் நிறைய வந்து ஸ்கில்ஸ் இருக்குது மைக்ரோ டீச்சிங்கில். அதில் ஏதாச்சும் ஒரு ஸ்கில் நீங்கள் எடுத்துக்கிட்டு அதை வந்து அதில் இருக்க எல்லா சப்ஸ்கில்லும் வர மாதிரி தான் வந்து மைக்ரோ டீச்சிங் வந்து எழுதியிருக்கணும். இது வந்து பயாலஜிக்கல் சயின்ஸில் அந்த உணவு சங்கிலி உணவு வலை அந்த லெசன் வந்து வர மாதிரி நான் வந்து எழுதியிருப்பேன். பயன்படுத்தும் கற்பித்தல் திறன் வந்து எடுத்திருக்கேன். அதில் வந்து என்னென்ன சப்ஸ்கில் வரும்னா பாடம் தொடங்கும் திறன், பாடம் விளக்கும் திறன், வினாக்களை வந்து கேட்கும் திறன், சைகைகளை பயன்படுத்துதல் திறன், இதெல்லாம் வந்து வரும். இது கொஞ்சம் ஈஸியான வந்து ஸ்கில்ஸ் வந்து இருக்கும், சப்ஸ்கில்ஸ். அதனால இதை நான் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ஈஸியாக நம்ம எப்பயுமே நார்மலாக கிளாஸ் எப்படி எடுப்போமோ அது மாதிரி எடுத்தாலே வந்து போதும். இது 5 மினிட்ஸ் வர மாதிரி எடுக்கணும், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே பெருசாலாம் வந்து இருக்காது. இது ஏதாச்சும் சார்ட்டு அது மாதிரி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எடுத்துகிட்டு எழுதிக்கலாம். இதுக்கு மைக்ரோ டீச்சிங் கூட அவ்வளோ வந்து சார்ட்லாம் யூஸ் பண்ணிக்க தேவையில்லை. ஏன்னா 5 to 10 மினிட்ஸில் நீங்கள் நடத்த தான் கரெக்டாக இருக்கும். 45 மினிட்ஸ்க்கு வந்து மேக்ரோ டீச்சிங் வந்து எடுப்போம். நம்ம லெசன் பிளான் எடுக்கிற மாதிரி எடுக்கணும். அதுக்கு தான் நீங்கள் கண்டிப்பாக சார்ட்லாம் யூஸ் பண்ணிக்கணும். இது மாதிரி உங்களுக்கு மைக்ரோ டீச்சிங் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.